அண்மை செய்தி. பாட்னாவில் உள்ள பீகார் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாட்னாவில் உள்ள பீகார் மாநில அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே காங்கிரஸ் நடத்திய தர்ணாவை கண்டித்து பாஜகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், தற்போது காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நேற்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணியை நடத்தினாங்க. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னாங்க. அதே போல் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு அவங்க வலியுறுத்தினாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தை நோக்கி போன போராட்டக்காரர்களை பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு வன்முறை வெடித்தது. அதற்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவருடைய சகோதரி பிரியங்கா காந்திங்கெல்லாம் போய் பிரதமர் வீட்டை முற்றுகையிட போறோம்னு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாம இருந்ததுனால குண்டுக்கட்டாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் நேற்று நடந்த விஷயங்கள். இதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல அந்த கரப்பான்பூச்சி கட்சிக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் நடக்குது. அதே போல பாஜகவுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த காட்சியை பார்க்கலாம். பீகார்ல பாட்னாவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் காரணமாக காங்கிரஸ், பாஜக இவங்க ரெண்டு தொண்டர்களுக்குள்ள பெரிய அளவுக்கு மோதல் வெடிக்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கலைப்பதற்காக காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால அந்த இடத்துல ஒரு பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில சிலர் காயமடைந்து அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாட்னால மட்டும் கிடையாது, குஜராத், ஆந்திரா, ராஜஸ்தான், ஹைதராபாத், சத்தீஸ்கர், இந்த மாதிரி பல இடங்கள்ல காவல்துறையினர் போராட்டம் நடத்தியவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொன்ன இந்த மாநிலங்கள் எல்லாம் பல்வேறு இடங்கள்ல பிஜேபி காங்கிரஸுக்கும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்க நேற்று நடத்தின போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில இந்த போராட்டங்கள் நடக்கின்றன. இதுல சில இடங்கள்ல இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய விஷயங்களை நாம கேள்விப்படுறோம். அதையும் காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பெங்களூர்ல பிஜேபியினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஹரீஷ் மேல காங்கிரஸ் கட்சியினர் முட்டையை வீசி அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, அவர் காரை விட்டு இறங்கினோன்னு அவரை சூழ்ந்துகிட்டு அவர் மேல முட்டை வீசி இருக்கிறாங்க. இதே போல ஹைதராபாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தெலுங்கானா மாநில தலைநகரம், அங்க நம்பல்லி அப்படிங்கிற இடத்துலதான் காங்கிரசினுடைய மாநில அலுவலகமும் இருக்கிறது, பிஜேபியுடைய மாநில அலுவலகமும் இருக்கிறது. அப்ப அங்க முற்றுகையிடுறதுக்காக காங்கிரஸ்காரங்க எல்லாம் போறாங்க பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக. அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில பிஜேபியினரும் எதிர் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அப்ப இரு தரப்புக்கும் இடையே கல்வீச்சு நடக்குது. நிலைமை ரொம்ப மோசமா போறதுனால காவல்துறையினர் தடியடி நடத்தி இந்த போராட்டத்தை அல்லது இந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபடும் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் காவல்துறையினர் மீதே கற்களை எல்லாம் வீசியிருக்காங்க. இதே பீகார்ல கூட நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் அதிகாரிக்கு பெரிய லெவல்ல காயம் ஏற்பட்டு, அதாவது தலையில பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த போராட்டக்காரர்கள் வீசின அந்த கல் காரணமாக. இப்படி நாடு முழுவதுமே இன்றைக்கு காலையில இருந்து நம்ம பார்க்கிறோம். பெரிய லெவல்ல பிஜேபிக்கு ஆதரவாக அந்த கட்சியினர் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு கட்சிக்கு இடையில கிளாஷ் ஏற்படுறதுனால பதற்றம் உருவாகுது. அதனால அவங்கள கிளக்க வேண்டிய தேவை காவல்துறைக்கு இருப்பதுனால அவங்க வேற வழி இல்லாம தடியடி அல்லது கண்ணீர் புகை குண்டு வீச்சு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது.
ஒட்டுமொத்தமாக நேற்று தொடங்கிய ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்போது வரை நீடித்து கொண்டே வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நேற்றைக்கு டெல்லியில மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பொது சொத்துக்கள் சில இடங்கள்ல சேதமடையுது. அது மட்டும் இல்ல, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுது. எனவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுதான் பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம நாடாளுமன்றத்துல விவாதிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க பேசிக்கலாம்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட காங்கிரஸ் அதுக்கு போறாங்களோ இல்லையோ, இந்த போராட்டத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம், அமைச்சர் நாங்க விளக்கமளிக்க தயாராக இருக்கிறோம் அல்லது இது பற்றி விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அதை ஏற்க காங்கிரஸ் மறுக்கிறது. அதே போல பிரதமர் அவர்களே பேசுறாரு, நீட் தேர்வுல தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்க தண்டிப்போம்னு பிரதமர் அவர்களே உறுதி கொடுக்கறாங்க. அதன் பிறகும் காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டு ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறத பார்க்கும்போது அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் கெயினை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை. கவியரசன், பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருவதா நீங்க தெரிவிச்சீங்க. தற்போது பாட்னாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இடையே கடும் மோதலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு இருக்காங்களா? போதுமான அளவிற்கு இருக்காங்களா? பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? தொடர்ந்து இந்த போராட்டம் குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிவேதா, இப்ப இந்த போராட்டம் காரணமாக அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையினர். அதனால நிச்சயமாக போதுமான அளவுக்கு எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பொதுமக்களை பத்தி நீங்க கேட்டீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதன் காரணமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. அதுதான் நம்மளால பார்க்க முடிகிறது. அறவழியில போராட்டம் நடக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அறவழிக்கு மாற்றாக வேறு பக்கம் அந்த போராட்டம் திரும்பும் போதும், வன்முறை வெடிக்கும் போதும் நிச்சயமாக பொது சொத்துக்கள் சேதமாகும். அதே போல அந்த பகுதி வழியாக மக்கள் பயணிச்சு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய பார்வை. அதே போல காவல்துறையினர் அல்லது பாதுகாப்பு படையினரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த விஷயம் காரணமாக மிச்ச விவகாரங்கள்ல வழக்குகள் எல்லாம் அவங்களால கவனம் செலுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அது தேவையற்றது. ஒரு கேஸை தாமதப்படுத்துறதுக்கான காரணமாக இதுவே அமைந்து விடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அவங்க அதை காவல்துறையினுடைய பார்வையாக முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதை யாருமே விரும்பல. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.